பாசறை. சினிமாவில் இருந்தபோதும் சினிமாவிலிருந்து விலகி அரசியலில் முதல்வர் ஆனபோதும் தனது உதவி செய்யும் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளாத எம்ஜிஆர் தனது வாழ்நாளின் இறுதி வரை கொடை வள்ளலாக இருந்துள்ளார். அதேபோல படப்பிடிப்பு தளத்தில் அனைவருக்கும் சமமான சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை கடைசி வரை பின்பற்றியவர் எம்ஜிஆர். பின்னாளில் விஜயகாந்த் இதை தனது படங்களின் படப்பிடிப்பில் செய்து காட்டினார். இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கும் எம்ஜிஆர் ஒருமுறை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஊழியர்கள் சாப்பாடு கொடுக்க அதை தனது கையில் வாங்கி சாப்பிட்டுள்ளார். PR பந்துலு இயக்கத்தில் கடந்த 1965ஆம் ஆண்டு வெளியான படம்தான் 1000ல் ஒருவன். இந்த படத்தின் படப்பிடிப்பு நடுக்கடலில் நடந்து கொண்டிருந்த போது படகில் அனைவருக்கும் சாப்பாடு எடுத்து வந்துள்ளனர். காற்றில் படகு ஆடும்போது சாப்பிட வைத்திருந்த தட்டு, இலை என அனைத்தும் தண்ணீரில் விழுந்துள்ளது. 12:30 மணிக்கு படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு சாப்பாடு கொண்டு வந்துள்ளனர். சரியாக 1 மணிக்கு சாப்பாடு சாப்பிட அனைவரும் வருகிறார்கள். ஆனால் சாப்பாடு கொடுக்கவில்லை. இதனை கவனித்த எம்ஜிஆர் என்னாச்சு என்று விசாரிக்க, வரும் வழியில் பெரிய அலை வந்ததால் சாப்பிட வைத்திருந்த தட்டு, இலை என அனைத்தும் தண்ணீரில் விழுந்துவிட்டது என்று கூறியுள்ளனர். இப்போ என்னதான் இருக்கு என்று எம்ஜிஆர் கேட்க, சாப்பாடு எல்லாமே இருக்கு, எதில் கொடுப்பது என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளனர். அப்போது எம்ஜிஆர் எல்லாவற்றையும் ஒன்றாக கலக்கு என்று கூறியுள்ளார். அதன்படி ஊழியர்கள் சாப்பாடு, சாம்பார், பொரியல் என அனைத்தையும் ஒன்றாக கலக்க அதனை முதல் ஆளாக தனது கையில் வாங்கி சாப்பிட்டுள்ளார். அவர் கையில் வாங்கி சாப்பிட்டதை பார்த்த அனைவருமே வரிசையில் நின்று ஊழியர்கள் கொடுக்க தங்களது கையில் வாங்கி சாப்பிட்டுள்ளனர். இந்த தகவலை நடிகர் மயில்சாமி ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.